ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆன்செஸ்டர்ஸ் இதில் பிக்கப் பைல் மாதிரி வச்சுக்கலாம் 1 2ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 நம்பரில் ஒரு நம்பர் வழக்கம் போல் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான கைடன்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு. இது செட் 2. இன்னும் ஒரு கார்ட்ஸ் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு கார்ட்ஸ் எடுக்கிறேன். இது செட் 1க்கு, இது செட் 2க்கு. ஓகே, செட் 1 சொல்கிறவங்களுக்கு, செட் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. கடவுள் இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற விஷயத்துக்கு கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. அவர் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிற பாதை சரியாக இருக்குது, தைரியமாக அவர் நடந்து போயிட்டே இருங்க, கடவுள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாரு அந்த வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் ஆன்செஸ்டர்ஸ் தைரியமாக கடவுளை நம்பி அந்த வேலைகளை செய், நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீ என்ன இது டார்கெட் வச்சுருக்க, உன்னோட இன்டென்ஷன் என்ன, எதை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்க, அதை அதில் ஒரு அதை நோக்கி போயிட்டே இரு. கண்டிப்பாக நீ அதை ஃபோக்கஸ், நீ ஏதோ இப்போது டைவர்ட் ஆகிட்டே இருக்க உங்கள் விஷயத்தில், பட் உனக்கு ஃபேவரான விஷயங்கள் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த லாபங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள், அவுட்கம், நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது உனக்கு கிடைக்கும். பட் நீ என்ன பண்ணணும்னா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும் நீ அதை நோக்கி பயணப்படு அப்படின்றாங்க. டைவர்ட் ஆகாத. சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறது, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த டார்கெட்டை நோக்கி ஓட ஆரம்பிங்க. நீ எதிர்பார்த்ததை விட நல்ல மடங்கு உனக்கு பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.